கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 22வது வசனம். படிக்கலாமா? நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். இந்த வசனத்தின் மூலமாய் நாம் என்ன இன்னைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்றால், நம்ம அநேக காரியங்கள்ல துன்மார்க்கராய் ஜீவித்திருந்திருக்கலாம், அநேக காரியங்கள்ல அக்கிரமக்காரராக இருந்திருக்கலாம், மனதுல பயங்கர துர்க்கிரியைகளோட நிறைந்தவர்களாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, நம்ம எப்படி ஒப்புரவாக்கப்பட்டோமா, எந்த சுவிசேஷத்தினால ஆண்டவரிடத்துல ஒப்புரவாக்கப்பட்டோமா? கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலேயும் அவருடைய மரணத்தினாலேயும் நம்ம ஒப்புரவாக்கப்பட்டோம் என்று பார்க்கிறோம். அந்த சுவிசேஷத்துல நீங்கள் நிலைத்து இருக்கும் பொழுது, எப்பொழுது உறுதியாய் தரித்து இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களை ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்துல நிலைச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமான பாதையில நடத்தி செல்ல முடியும். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனா உங்களை மாற்ற முடியும். இப்போ நீங்க பண்ண வேண்டியதில் என்னன்னா, மீண்டும் அந்த பழைய வாழ்க்கைக்குள்ள திரும்பாம, ஒருவேளை திரும்பி இருந்தீங்கன்னா இன்றைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பி மீண்டும் அந்த சுவிசேஷ வாழ்க்கைக்கு தகுதியுள்ள பாத்திரமா என்ன பண்ணணும்? உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து அவருடைய சரீரத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் நீங்க கழுவப்பட்டவர்களை, அவருடைய சரீரத்தை நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார் என்று அந்த சிந்தையோடு என்ன பண்ணணும்? நீங்க மீண்டும் ஒப்புரவாகி அந்த சுவிசேஷ வாழ்க்கைக்குள்ள நீங்க திரும்பும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமான பாதையில் நடத்தி சொல்லுவார். ஒருவேளை அநேக பாடுகள் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய பின்மாற்றமான முடிவு கூட காரணமா இருக்கலாம். அநேக ஆசீர்வாத குறைச்சலுக்கான காரணம் நம்மளுடைய பின்மாற்ற வாழ்க்கையா இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை தேடாம போன வாழ்க்கையா இருக்கலாம். எந்த இடத்துல இருந்து விழுந்து போனோங்கிறத நீங்க அறிந்து கொண்டீர்களானால், எந்த பாவத்தினால நீங்க விழுந்து போனீங்கன்றத நீங்க அறிந்து கொண்டீர்களானால் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாராம்? அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்துல நிலைத்து நிற்கவும் பண்ணுவாராம். நிலைத்து நிற்க பண்ணுவார். உங்களை நிலைத்து நிறுத்து உங்களை மென்மேலும் வளரச் செய்வார், உங்களை பெருகச் செய்வார். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க அவருக்கென்று ஒப்பு கொடுத்து அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க தீர்மானித்துக் கொள்ளுங்க. தீர்மானிக்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்குற யாரெல்லாம் அப்பா தகப்பனை பின்மாற்றத்துக்குள்ள போயிருக்காங்களோ அப்பா, அவர்கள் எல்லாரையும் அப்பா உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. ஏசப்பா தகப்பனை, அவர்கள் பாவத்தை மன்னிங்க அப்பா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே சுவாமி. அப்பா, எங்கள் பாவங்களை அறிக்கை இடுகிறோம் சுவாமி. எங்கள் இருதயத்தினால செய்த பாவங்கள், எங்கள் சிந்தனையினால செய்த பாவங்கள் அப்பா தகப்பனை, எங்கள் சரீர பிரகாரமாய் செய்த பாவங்கள், உமக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு பாவங்களையும் அப்பா தகப்பனை எங்க பாவம் இடத்துல அறிக்கை இடுகிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நாங்க செய்தது பாவம் தான், எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ராஜா. ஏசப்பா, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை உள்ளு புறமும் கழுவி அப்பா மீண்டும் எங்களை தகுதிப்படுத்துங்க. மீண்டும் அந்த சுவிசேஷ வாழ்க்கைக்குள்ள அப்பா ஸ்திரமாய் நிற்கிறவர்களாய், அசையாமல் நிற்கிறவர்களாய், உறுதியாய் நிற்கிறவர்களை அப்பா தகப்பனே, அசையாத நிலையாத அப்பா தகப்பன உறுதியாய் அப்பா தகப்பன எப்பொழுதும் காணப்படுகிறவர்களை எங்களை மாற்றுங்க. ஏசப்பா, எங்களை கரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய ஆவியானவரை தந்து எங்களை அப்பா வழி நடத்துங்க. வழி இதுவே, இதுல நடவுங்கள்ங்கிற சத்தம் அப்பா எங்கள் காதுகளில் தொனிக்க செய்யுங்க சுவாமி. நல்ல வழி எதுவோ அந்த வழியில் நடத்தி செல்லுங்க. உமக்கு பிரியமான வழியில் நடக்கிறவர்களை எங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.